சிஏஏ, என்ஆர்சி போன்ற பல்வேறு கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அன்றைக்கு கொண்டு வருவதற்கு துடித்த நேரத்திலே தடுத்து நிறுத்திய ஒரு சக்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்கள் அதை கடுமையாக எதிர்த்த நேரத்திலும் கூட அன்றைக்கு ஆதரித்து ஆட்சி பொறுப்பிலே இருந்தவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த சிறுபான்மை இனத்திற்கு எத்தகைய கேடுகள் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நம்முடைய ஆட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கொண்டு வருகின்ற எந்த தீர்மானமாக இருந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் என்று கண்மொழித்தனமாக பேசி ஆதரித்தவர்கள் தான் இன்றைக்கு அவர்களும் ஒரு கபட வேடமிட்டு இந்த சிறுபான்மையினர் மக்கள் அவர்களை பாதுகாக்கின்ற சக்திகள் நாங்கள் தான் என்று வருவதுதான் எள்ளி நகையாடக்கூடியதாக, வேடிக்கையாக, வினோதமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கே நம்முடைய நண்பர்கள் சாக்லா அவர்கள்லாம் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் குறிப்பா அரசியல் கட்சியாக தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சியாக கூட தொடங்கப்படவில்லை. இதை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர்கள் தன்னார்வ உணர்வு படைத்தவர்களாக இருக்க வேண்டும், தமிழர் எவனுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல என்பதை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தொடங்கினார்கள். ஆகவே அந்த வகையில் தொடங்கப்பட்ட இயக்கம் பிறகு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் களத்திலே போட்டியிட்டது. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்கள் கட்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, கட்சிக்கு பேர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னால, கட்சியினுடைய கொடி என்ன என்பதை காட்டுவதற்கு முன்னதாக கூட நாங்கள் தான் இனி வருங்கால முதலமைச்சர்கள், எங்களது ஆட்சிதான் என்று எப்படி பிறந்த புள்ள அம்மா அப்பான்னு அழைச்சு அப்படின்னு சொல்லி வருதோ அந்த மாதிரி இல்லாம எடுத்த உடனே இன்றைக்கு ஒரு பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கான தகுதியை உடையவர்களை போல தங்களை ஆட்படுத்திக் கொண்டு செயல்படுத்தி வருகிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் போடுகின்ற அந்த கவன வேடங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது உண்மையிலேயே ஒரு கேலி பொருளாகத்தான் நம்மை போன்றவர்கள் பார்வைக்கு தெரிகிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.